வெல்கம் டு பயோதுளி 12th ஸ்டாண்டர்ட் பயோசுவாலஜி லெசன் 2. இந்த லெசன்ல நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம், அதாவது ஹியூமன் ஓவமோட ஸ்ட்ரக்சர் கேட்பாங்க. கண்டிப்பா அதுக்கு நீங்க டயக்ராம் போட்டாகணும். ஹியூமன் ஓவம் இஸ் நான் கிளிடாயிக் அண்ட் ஏலெசித்தல். நான் கிளிடாயிக் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஓடு இல்லாத முட்டை. ஓகேவா? இப்போ கோழி முட்டை எல்லாம் மேல அந்த ஓடு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஹியூமனோட எக்ஸெல்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஓடு கிடையாது. ஏலெசித்தல் அப்படின்னா மஞ்சள் கரு கிடையாது, இல்லைன்னா ரொம்ப 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 கம்மியா இருக்கலாம். அதுதான் ஏலெசித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் மைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர். மைக்ரோஸ்கோபிக்னா மைக்ரோஸ்கோப்ல மட்டும்தான் அந்த எக் நம்மளால பார்க்க முடியும். இட்ஸ் சைட்டோபிளாசம் கால்டு ஊபிளாசம். அந்த எக்ல உள்ள சைட்டோபிளாசத்தை ஏன் ஊபிளாசம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, 2 ஓ வந்தாலே அதுக்கு என்ன அர்த்தம்னா எக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப அந்த எக்குக்குள்ள இருக்கிறதுனால அதை என்ன சொல்றாங்க? ஊபிளாசம். சைட்டோபிளாசத்துக்கு பேரு ஊபிளாசம்னு சொல்றாங்க. கண்டைன் லார்ஜ் நியூக்ளியஸ். உள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. இஸ் கால்டு ஜெர்மினல் வெசிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஓவம் இஸ் சரௌண்டட் பை, இந்த நம்மளுடைய அந்த ஃபீமேல் எக் சுத்தி 3 லேயர் கவரிங் லேயர் இருக்கு. அதோடைய இன்னர் லேயர் பாத்தீங்கன்னா தின் டிரான்ஸ்பரண்டான விட்டிலைன் மெம்பரைன் இருக்கும். மிடில்ல பாத்தீங்கன்னா திக்கான ஜோனா பெலுசிடா இருக்கு. அந்த அவுட்டர் லேயர்ல திக்கான கரோனா ரேடியேட்டா இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கண்டிப்பா கேட்பாங்க. 3 கவரிங் லேயர் இருக்கு. உள்ள லேயரு தின்னா இருக்கு, அதுக்கு பேரு விட்டிலைன் மெம்பரைன். மிடில் லேயரு திக்கு, ஃபர்ஸ்ட் தின்னா இருக்கு, அப்புறம் திக்கா இருக்கு, அதுக்கு பேரு ஜோனா பெலுசிடா. அவுட்டர் லேயரும் திக்கா இருக்கு, அதுக்கு பேரு கரோனா ரேடியேட்டா. அந்த கரோனா ரேடியேட்டர்ல குட்டி குட்டி ஃபாலிகுலர் செல்ஸ் இருக்கும். பிட்வீன் விட்டிலைன் மெம்பரைனுக்கும் ஜோனா பெலுசிடாவுக்கும் நடுவுல உள்ள அந்த பிளேஸ பாத்தீங்கன்னா ப்ரீ விட்டிலைன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே அந்த படத்துக்கு வாங்க. இந்த படம் வந்து கண்டிப்பா நீங்க வரைஞ்சே ஆகணும். உங்களுக்கு அந்த ஃபாலிகுலர் செல்ஸ்னு கொடுத்தாங்க இல்லையா, அது எங்க இருக்குன்னா கரோனா ரேடியேட்டாங்கிற அந்த அவுட்டர்ல ஒரு சொரசொரப்பா ஒரு லேயர் இருக்கு இல்லையா, அந்த லேயர்ல அங்க வயலட்டா புள்ளி வச்சிருக்காங்க பாருங்க, இதுதான் வந்து அந்த ஃபாலிகுலர் செல்ஸ். அடுத்து நம்ம இந்த லெசன்ல பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பிசிஓஎஸ், அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம். பாலி மீன்ஸ் என்ன அர்த்தம்? மெனி, அதிகமா. சிஸ்டிக் அப்படின்னா நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதிகப்படியான நீர்க்கட்டிகள் எங்க இருக்குன்னா ஓவரில இருக்கு. ஓகேவா? இது ஏன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம்னா, இது வளர்ச்சிதை மாற்ற குறைபாடு. என்ன வளர்ச்சிதை மாற்றம்னா ஹார்மோனல் ப்ராப்ளம், ஹார்மோன் செக்ரீஷன். அந்த ஹார்மோனல் ப்ராப்ளம்னால வரக்கூடிய ஒரு குறைபாடு தான் இது. இது வந்து ஒரு 15 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் உள்ள எல்லா ஃபீமேல்ஸுமே மோஸ்ட்லி இப்ப இந்த பிசிஓஎஸ்ஆல என்ன பண்றாங்கன்னா அஃபெக்ட் ஆகுறாங்க. அந்த சினப்பையில நீர்க்கட்டிகள் வந்து அதிகமா உருவாகுது. எதனால இந்த ப்ராப்ளம் அப்படி இருக்குன்னா, அந்த ஃபீமேலோட பாடியில பாத்தீங்கன்னா மென்சுரல் சைக்கிள் நடக்கும்போது மந்த்லி ஒரு இது என்ன செய்யணும், மெச்சூர் ஆயிட்டு வெளில வந்துகிட்டே இருக்கணும். அப்படி வராம ஒரு சில பேருக்கு என்ன பண்ணிடுதுன்னா அந்த ஓவரி வால்லையே நீர்க்கட்டிகளா தங்கிடுது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, அந்த மேல் ஹார்மோனான ஆண்ட்ரோஜன் அவங்களுக்கு செக்ரீட் ஆகுது. அப்ப அந்த ஃபீமேல் ஹார்மோனுக்கு பதிலா இந்த மேல் ஹார்மோன் செக்ரீஷன் நடக்கிறதுனால அந்த ஃபீமேலுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் வருது. இப்ப தியரிக்கு வாங்க. PCOS is a complex endocrine system disorder. எண்டோக்ரைன் சிஸ்டம்ங்கிறது ஹார்மோன் செக்ரீட் பண்றது. ஓகே, அப்ப அங்க அது அஃபெக்ட் ஆகுது. உமன் இன் த ரீப்ரொடக்டிவ் இயர்ஸ். ரீப்ரொடக்டிவ் இயர்ஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகும்? ஒரு 12 வயசுக்கு மேல, 13 வயசுக்கு மேல. பாலிசிஸ்டிக் மீன்ஸ் மெனி சிஸ்ட். இட் ரெஃபர்ஸ் டு மெனி பார்ஷியலி ஃபார்ம்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த எக் வந்து வளர்ச்சி அடையாம அறகுறையாவே நின்று போயிடுது. எங்கன்னா ஓவரிஸ்ல. which contain an egg each but they do not, அது என்ன பண்ணல? வளரல. do not grow to maturity. அந்த மெச்சூரிட்டி ஏஜ் அட்டென்ட் பண்ணல. ஆர் ப்ரொடியூஸ் எக் தட் கேன் பி ஃபெர்டிலைஸ்டு. அந்த எக்கால என்னவும் பண்ண முடியாது, ஃபெர்டிலைசேஷனும் ஆக முடியாது. உமன் வித் பிசிஓஎஸ் மே எக்ஸ்பீரியன்ஸ் இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். இதுதான் அதோட சிம்டம்ஸ். இன்க்ரீஸ்டு ஆண்ட்ரோஜன் லெவல். ஆண்ட்ரோஜனுங்கிறது மேல் ஹார்மோன். அது செக்ரீட் ஆகுறதுனால அந்த ஃபீமேலோட பாடியில என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்குது பாருங்க. எக்ஸசிவ் ஃபேஷியல் ஆர் பாடி ஹேர் growth. ஒரு சில ஃபீமேலுக்கு பாத்தீங்கன்னா அந்த மீச முடி கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும், லைட்டா தாடி முளைக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆக்னி, ஒபிசிட்டி அண்ட் ரெடியூஸ் ஃபெர்டிலிட்டி and increased risk of diabetes. Treatment of PCOS includes a healthy lifestyle, weight loss, and targeted to hormonal therapy.